சாத்தானுடைய தந்திரங்கள். நாம் இதை குறித்து ஏற்கனவே ஒரு பகுதியை நாம் ஏற்கனவே தியானித்து விட்டோம். சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினாலே அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கும்படி திருவசனம் நமக்கு அழைப்பு தருவதை குறித்தும் பல வேத வசனங்களை நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். வேதத்தில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் ரோமர் 11:29 இப்படி சொல்லுகிறது: தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இந்த வசனத்தை நான் ஏன் சாத்தானுடைய தந்திரங்கள் என்று சொல்லும்போது இந்த வசனத்தை நான் சொல்லுவதற்கு காரணம் ஒன்று உண்டு. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இயேசு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் மாறாதவர். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? இயேசு மாறாதவர் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம், ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்ல முடியுமா? அவர்தான் மிஸ்டர் சாட்டன். அதிர்ச்சியா இருக்குதா? தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபா வரங்களும் மாறாதவைகளே. சபை சரித்திரத்தை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிலர் அதிகமாய் வரம் பெற்றவர்கள் கூட சில நேரங்களில் அவர்கள் சற்று பின்மாற்றம் அடைந்து தவறான போதனைகளுக்குள் சென்றுவிட்ட பிறகும் கூட தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபா வரங்களை பறித்து கொள்ள மாட்டார். நான் ஒரு மாமியார் மருமகளுடைய சண்டையை நான் ஒரு முறை நேருக்கு நேர் பார்த்தேன். மன்னித்துக் கொள்ளுங்க. ஒரு மாமியாரும் மருமகளும், எந்த மாமியார் எந்த மருமகள் மட்டும் என்கிட்ட கேட்காதுங்க, அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சாகு மட்டும் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. ஒரு மாமியாரும் மருமகளுக்குள்ள யுத்தம் நடக்குது. நான் இங்க இருக்கிறேன். மாமியார், நான் கொடுத்த இன்ஸ்கேட்டெல்லாம் குடியான்ட்ட. இன்ஸ்கேட்னா என்னன்னு புரியும், அதையும் நான் கொச்சப்படுத்தி சொல்ல விரும்பல. மாமியார் மருமகள் சண்டையில மாமியார் சொல்றாங்க, நான் கொடுத்த இன்ஸ்கேட்டை கொடுன்னா வேற என்னெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதுதான் மனித சுபாவம். ஆனா தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? இங்கே படிக்கிறோம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் என்றல்ல, மாறாதவைகளே. அப்ப இயேசு மாறாதவராக இருக்கிறார். ஏற்கனவே நாம் அதை தியானித்தோம். பிசாசு என்று சொன்னா சாத்தான், அவனுடைய தொடக்கம் எங்க இருக்குது? ஏசாயா 14, எசேக்கியேல் 28 அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். தெரியாதவர்கள் மறுபடியும் ஒரு முறை அதை எடுத்து அந்த அதிகாரத்தை படித்து பாருங்க. தேவனோடு கூட இருந்தவன், தூதர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன், கோடான கோடி தூதர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன், ஆராதனை கூட்டத்துக்கு தலைவன். அதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தா நான் வேகமா முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட லூசிபர் தேவனுக்கு முன்பதாக தன்னை உயர்த்துகிறான். தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தி ஏசாயா 14:12 முதல் 15 மட்டும் நீங்கள் பிறகு படிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஏசாயா 14, எசேக்கியேல் 28 இந்த லூசிபரை பற்றி இருக்குதுங்க. தமிழ் வேதாகமத்திலே லூசிபர் இருக்காது, ஆங்கில வேதாகமத்திலே ஓ லூசிபர் என்று இருக்கும். தமிழ் வேதாகமத்திலே ஏசாயா 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதான் லூசிபர். அதிகாலையின் மகனாகிய. ஒரே ஒரு காரியத்தை நான் அதில் சொல்றேன். ஏசாயா 14:12 முதல் 15 ஆங்கில வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் அல்லது வீட்டுக்கு சென்று நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் இதை கவனிப்பீர்களே, ஆனால் இந்த 12 முதல் 15 அல்லது 12, 13, 14 இந்த 3 வசனங்கள்ல 5 முறை ஒரு வார்த்தை இருக்குங்க. ஐ வில், ஐ வில், ஐ வில். நான் செய்வேன், நான் 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 நான். பாவத்தினுடைய வீழ்ச்சி அல்லாவிட்டால் இந்த உலகத்தில் ஏற்பட்டதான வீழ்ச்சி, மனித வீழ்ச்சிக்கும் கூட குடும்பங்களுடைய வீழ்ச்சிக்கும் கூட காரணம் என்ன?
ஐ மிஸ்டர் ஐன்னு சொல்றேன் பாருங்க. நான் 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 இந்த சுயம் மரிக்காவிட்டால் வேறு வார்த்தை சொல்லுவதற்கு எனக்கு இல்லை. ஆகவே அத 13, நான் வானத்துக்கு ஏறுவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டங்களின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். 4, உன்னதத்தில் ஏறுவேன். 5, உன்னதமானவருக்கு ஒப்பாவே. இருக்குதா? இது 5 முறை. இது ஆங்கில வேதாகமத்தில் ஐ வில் 5 முறை அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாகமத்திலையும் ஏசாயா 14, 13, 14 வசனங்களை கவனிப்பீர்களேயானால், நான் என்று சொல்லுகிற நிலையில நான் இப்பொழுது சொன்ன 5 காரியங்களை நாம் அங்கே கவனிக்கிறோம். ஆகவே என்னை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப சாத்தானுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரங்கள், கொடுத்த கிருபைகள், நன்மைகள், இரக்கங்கள் எல்லாம் கொடுத்தாரு. பாவம் செய்து விட்ட பிறகு அவன் மேல இருக்க முடியாது. அவன் கீழே தள்ளப்படுகிறான். தள்ளும்போது எப்படிங்க தள்ளுவோம்? கொடுத்ததெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு தான் அனுப்புவோம். கொடுத்த இன்ஸ்கேட்டை கூட பிடுங்கிட்டு தான் அனுப்புவோம். நீங்க அனுப்ப மாட்டீங்க. நான் சொல்ற மாமியார் வேற, அவங்க இங்க இல்லை, உலகத்திலேயே இல்லை. அதனால தான் தைரியமா சொல்றேன். ஆனா யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். இங்க நாம் ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம். திருவசனம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது, அவ்வளவு கிருபை பெரியது. எபேசியர்ல 3 வசனங்கள் நானே ஞாபகப்படுத்திடுறேன். எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. ஐஸ்வர்யத்துல கிருபை எப்படி இருக்குதான் பாருங்களேன். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. எபேசியர் 2:4 பாருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். எபேசியர் 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். எபேசியர் 3:19 மத்திய பகுதி, அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே. அவருடைய ஐஸ்வர்யம் எங்க இருக்குதா? அந்த ஸ்டெப்பை கவனிச்சிங்களா? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். 3வது, அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய தேவன் இன்றைக்கு அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். என்னை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, லூசிப்பரையே அவங்க வைத்திருக்க முடியல. நான் என்று சொன்ன அந்த ஆவி அவனுக்குள்ள அந்த பெருமை வந்த உடனே, அதனாலதான் அடிக்கடி நாம் சொல்ல கேட்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கடந்த வாரத்தில் பிரதர் டேவிட் பொன்ராஜ் ஒரு சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டார். அந்த செய்தியை கேட்டவர்கள், கேட்காதவர்களும் கேளுங்க, கேட்டவர்களும் பலமுறை திரும்ப கேட்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு காலையில் கூட நான் ஒரு முறை அதை கேட்டேன். அதை தனித்த அந்த செய்தியை மட்டும் கூட எடுத்து நம்முடைய தம்பிமார் அனுப்பியிருக்கிறாங்க. சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால், ஒரு சின்ன பிள்ளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே என்ன செய்ய மாட்டீங்களா? 5 முறை சொன்னதுல ஒன்று என்ன? சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எபேசியர் 4:27 நம்ம ஏற்கனவே படித்தோம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. இடம் கொடுத்தோன்னா அவன் கட்டாயம் என்ன செய்வான்? இடம் பிடிப்பான். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். யோபுடைய புத்தகத்தில் இருந்து ஒரு படிப்பினையை நான் சொல்லும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். யோபுவின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் யோபு பிரதியுத்தரமாக என்று ஆரம்பிக்குது. 2வது வசனம் இப்படி ஆரம்பிக்குது, என் சஞ்சலம் நிற்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால்
நலமாயிருக்கும். 3 வாசிங்க. அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். அவருடைய பிரச்சனை எப்படி இருக்குமா பாருங்க, சஞ்சலம் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. இங்க நான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். யாராவது இப்படிப்பட்ட துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். யோபு 6ஆம் அதிகாரத்திலே சஞ்சலம் நிற்கப்பட்டு அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். இயேசுவுக்கு பிறகு யோபுவை போல துன்பப்பட்டவர் எவருமே கிடையாதுங்க. இயேசு துன்பப்பட்டார், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதுபோல துன்பப்பட்டவர் யோபுவை தவிர எவரும் இல்லை. சரித்திரத்தில் முன்னும் பின்னும் இன்றும் கிடையாது. அதனாலதான் வேதத்தில் தேவன் அந்த யோபுடைய புத்தகம் ஒருவேளை நமக்கு சங்கீதத்தை ஒட்டி இருக்கலாம், ஆனால் யோபுடைய புத்தகம் ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய நாட்களில் நடந்த சம்பவம். இப்ப கவனிங்க, அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். என் துக்கம் என்ன செய்ய முடியாது, சொல்லி முடியாது. அநேகர் சொல்லுவோம் தெரியுமா, என் துக்கம். அப்படி இருக்கிறீங்களா? உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு வார்த்தை சொல்லுவேன், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதித்துக் கொண்டிருக்கிறதா? உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாமதித்துக் கொண்டிருக்கிறதா? என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணுங்க, நான் செய்வது என்ன தெரியுமா? என்னை தாழ்த்திக்கிட்டே இருப்பேன் அப்பாட்ட. நான் என்னை நானே, நம்மை நாமே அவருடைய கரத்துல ஜெபத்திற்கு பதில் தாமதிக்கிறதா? தாழ்த்துங்கள், 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 தாழ்த்தி கொண்டே இருங்கள். தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். அடுத்து கவனிங்க 22. எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும். வெகுமானம் என்ன? ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுங்க, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்றும். அல்லது 7ஆம் அதுக்கு அடுத்த வசனத்தினுடைய கடைசி, நான் சொன்னதுண்டோ. 23 எப்படி முடியுது பாருங்களேன், நான் சொன்னது உண்டோ. 24 அடுத்த வசனம் வாசிங்க. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல, தயவு செய்து உங்க இருதயத்துக்குள்ள எழுதி கொள்ளுங்க. இந்த கடைசி நாட்கள்ல யோபு நமக்கு தருகிற ஒரு படிப்பனை என்ன தெரியுமா? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். நான் எதிலே தவறினேன். மௌனமா இருப்போம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கோம்? நம்மள எத்தனை பேர் இருக்கிறோன்னு கேட்கிறேன். நான் இருக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நான் அப்படி இருக்கிறேனா? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். என்ன உபதேசம்? அடுத்தது, நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன அற்புதமானது தெரியுமா? அந்த யோபுக்காக எல்லாரும் கரம் தட்டலாமா? அந்த யோபுக்காக இப்படி கை தட்டலாமாங்க? நீங்க தேவனுக்காக கை தட்டாட்டாலும் அவர் முறைக்க மாட்டாருங்க. தேவன் முறைச்சிருவாரோ? நான் யோசித்து பார்த்தேன், கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், குட் மார்னிங் ஜீசஸ், அப்படி புத்தகம் எல்லாம் கூட வந்துச்சு. அப்படித்தானா? ஆனால் இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய கேள்வி ஒன்று தான், நாம சந்திக்கிறவர்களுக்கு குட் மார்னிங் சொல்றோமா? நம்ம பிள்ளைகளுக்கு குட் மார்னிங் சொல்றோமா? நான் பாஸ்டர் அம்மாவுக்கு காலையில் பொதுவாக ஒரு குட் மார்னிங் சொல்லுவேன். ஏன் மறைச்சு பார்க்குறீங்க? ஒரு மாமியார் மருமகளுக்கு காலையில் ஒரு குட் மார்னிங் சொல்லலாமா? மருமகள் மாமியாருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லலாமா? எங்க மருமகன் இருக்கிறாரு, நான் குட் மார்னிங் சிலர் குட் மார்னிங் ஆல் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா குட் மார்னிங் ஆல் சொல்லுவேன். ஆனால் அவங்கள கிராஸ் பண்ணி போனேன்னா சொல்கிற ஒரு தட்டிட்டு போவேன். நல்லா இருக்கீங்களா? ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? அவர் என்ன தூங்காத ஆளா? ஆனால் கேட்டனா கர்த்தர் சாட்சி, ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? ஸோ இப்போ நான் சொல்ல வருகிற விஷயம் என்ன சொன்னா, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், குட் மார்னிங் ஜீசஸ் சொல்லாட்டா அவர் கோவிச்சுக்குவாரோ? கோவிப்பாரா? நிச்சயம் நெவர்.
50 வருஷம் அவரோட பழகுறீங்க, அவர் கோவப்பட மாட்டார். ஆனா கோவப்படுறதெல்லாம் யாரு? நாம் என்று சொல்றதுக்கு நமக்கு முதுகெலும்பு இருக்குதா? ஆனா நாம் ஒருவருக்கொருவர் என்ன சொல்ல மாட்டோம். ஆனா வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் போடுவோம், குட் நைட் போடுவோம். ஆனா பார்த்தா சொல்றோமா? அந்த கேள்விக்கு முன்பதாக நானும் சரணடைகிறேன். அப்ப எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் சொல்றேன், வெரி 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 நீடட் பிரேயர் டுடே. இன்றைக்கு ரொம்ப தேவையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். இன்றைக்கு இளைய சமுதாயம் என்ன சொல்றாங்க தெரியுமா? போதும் போதும் ஆரம்பிச்சிட்டிங்களா? பிள்ளைகள் அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? தாத்தாவா? போதும் தாத்தா போதும், எங்களுக்கு தெரியும், நாங்க படிச்ச படிப்பு என்ன, நீ படிச்ச படிப்பு என்னையா என்று சொல்லுவது போல. ஆனால் யோபு சொல்றாரு, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். சொல்றதுக்கு முன்னால என்ன சொல்றாரு? நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்டேன்? ஏதாகிலும் எனக்கு, நான் கூட கேட்பேன், ஏதாகிலும் எனக்கு கொண்டு வாங்களேன், ஏதாகிலும் எனக்கு கொண்டு வாருங்கள் என்றும், உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு பகுமானங்கள் கொடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ? சொல்லல. ஆனா தேவன் கொடுத்தாரா? யோபு 42 படிக்கிறோம், நிறைவாய் கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் இழந்ததை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் கொடுத்தார். இந்த யோபுவை குறித்து தேவன் கொடுத்த ஒரு சாட்சி புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 5:11, பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க, அந்த யோபு 42 என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய யோபு 3 முறை இருக்குங்க. என் தாசனாகிய யோபு. அது எப்படி சொல்லுவார் தெரியுமா? என் தாசனாகிய யோபு பேசுனது போல நீங்கள் என்ன குறித்து எப்படி பேசல? நிதானமா. நமக்கு பேசுனா என்ன வராது? நிதானம். எனக்கு தான் நிதானம் வராதோ? என் தாசனாகிய யோபு 3 முறை தேவன் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசுனது போல நீங்கள் என்ன குறித்து எப்படி பேசல? நிதானமாய் பேசு. நம்ம வாழ்க்கையில நிதானமா பேசுறோமா? பேசுவதில் நிதானம் இருக்குதா? நாம் பேசுவதிலே நிதானம். வீட்டுக்குள்ள 4 சுவருக்குள் பேசினாலும் சரி, சுவருக்கு வெளியே பேசினாலும் சரி, நாம் பேசுவதிலே நிதானம் 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 மிக 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 அவசியம். அப்போ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யாக்கோபு எழுதுகிறார், இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு, இவர் இயேசுவின் சீசனாகிய யாக்கோபு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சிரச்சேதம் பண்ணப்பட்டார். நித்தியத்துக்கு முதலாவது அவர் போய்விட்டார். ஆனால் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு பிந்தின நாட்களில் அவரை அறிந்து ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்றாரு, பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் எண்ணுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். என கேட்கிறேன் கருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டவைகள் தான். கணவன் மனைவி உறவுகளை குறித்தும் கூட சொல்லும் போது அங்க சொல்றாரு, 5ஆம் வசனத்தின் பின்பகுதி என்று நினைக்கிறேன், சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் என்ன செய்யுங்க? கூடி வாழுங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்லல, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது,
உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அங்க கூட யாரை நிற்கிறாரு? சாத்தான் உங்களை, சாத்தான் உள்ள வந்துருவாங்க, சாத்தான் உள்ள வந்துருவான். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. அப்போ சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய தந்திரங்கள் இங்கே கணவன் மனைவி உறவுல மாத்திரமல்ல, எல்லா உறவுகளிலேயுமே ஒருவரோட நமக்கு கொஞ்சம் ஒரு உறவுல ஒரு நெருடல் ஏற்படுது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒருவரோடு கூட நமக்கு ஒரு உறவுல ஒரு நெருடல் ஏற்படுகிறது. நான் சில நேரங்களில் என்னுடைய உடன் ஊழியர்களுக்கு கூட திடீர்னு ஃபோன் பண்ணி, அன்றைக்கு நம்ம சந்தித்தோம், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், என் மேலே உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குதான்னு கேட்டிருக்கிறேன். இங்கேயும் நான் சிலரோடு கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. நான் ஏதோ ஏற்கனவே மண்டை லூசுன்னு அவங்களுக்கு தெரியும். கேட்பாங்க, என்ன ஒன்றும் இல்லையே, நம்ம ஒன்றும் வேற ஒன்றுமே பேசலையே, நார்மலாக தானே பேசிட்டு போனோம். இல்லை, ஒருவேளை நான் ஏதாவது உங்களை துக்கப்படுத்தி பேசியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, எக்ஸ்கியூஸ் மீ. சொன்னால் எனக்கு ஏதாவது கௌரவம் குறைஞ்சிருதா? என் மதிப்பு குறையுதா? நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு கௌரவம் நமக்கு குறைந்து விடுகிறதா? அல்லது நம்முடைய ப்ரமோஷன் குறைந்து விடுகிறதா? கணவன் மனைவி உறவுல கூட மட்டுமல்ல, எல்லா உறவுகளிலேயும் பேசுகிறோமா? ரொம்ப பேச வேண்டாங்க. சின்ன பிள்ளைகள்தான் ஒரு இப்படி ஒரு தட்டுங்க. நான் அந்த குட்டீஸ் எல்லாம் பார்த்தா ஒரு சேக்கன் கொடுமான்னு கேட்பேன். அடிங்க, நீ சேக்கனே கொடுக்க வேண்டாம், நான் கொடுத்துருவேன், காதை பிடிச்சிருவேன். அது அந்த சின்ன குட்டீஸுடைய காது ரொம்ப சாஃப்டாக வேற இருக்கும் பாருங்க. எங்கள் பேரன் இங்கே தூரத்தில் இருக்கிறான். அவன் என்னை பார்த்த உடனே தாத்தா கட்டம்மா, நான் இப்படி பக்கத்தில் போய் இப்படி கட்டு பாருங்க. அவன் ஃபோனில் எனக்கு வீடியோ காலில் தாத்தா கட். இது என்னது? ஜஸ்ட் ஒரு டச். என் பிள்ளைகள் மகனும் மகளும் வளர்ந்து வருகிற காலத்தில் கூட நான் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு தட்டுவேன். அதே தட்டை இவரையும் தட்டுறேன். எதுக்கு? எனக்கு ஒரு கேள்வி, தெரிஞ்சா பதில் சொல்லுங்களேன். மகன் மகள், ஆனால் மருமகன் மருமகள், இதை மறு ஏன் வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ஆராய்ச்சி. ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஆன்சர் கிடைக்கல. சிலர் என்ன ஆட்சி இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரியா குனிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க. ஜோதி சிஸ்டர்லாம் ரொம்ப குனிஞ்சு சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மருமகன் மருமகள், அது மாமியாரில் அப்படி இல்லையோ, மாமி மாமா பிரச்சனை கிடையாது. ஆனால் மாமியார் மாமனார்னா என்ன ஆயிரும்? கோளாறு. அப்பதான் மகன் மகள் நல்லா இருக்கு, ஆனால் மருமகன் மருமகள் அது எப்படித்தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் நான் அதை கூகுளில் போயாவது கண்டுபிடிச்சிடணுன்ட்டு இன்னைக்கு காலையில் கூட கொஞ்சம் யோசித்தேன். நான் அதை செய்யலை. கூகுளுக்கெல்லாம் போனாங்க, எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்களா? போகிறதுக்கு முன்னால் எனக்கு சொல்லிட்டு போயிரு, அல்லது ஒரு குட்டி பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப உபகாரம். அப்போ நல்லா கவனிங்க, நாம் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. அவருக்கு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்கிறோமா சொல்லலையாங்கிறது இல்லை. உறவுகளில் சிலுவை 2 அடையாளம் என்று நமக்கு தெரியும். ஒன்று வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, அந்த ஹரிசான்டல் சக உறவு. சக உறவுகளில் நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்? சாலமோன் ஞானி ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாருங்க. பிரசங்கிக்கு திருப்பிக் கொள்ளுங்க, 7ஆம் அதிகாரம். இந்த பிரசங்கி யாரா? ஞானிகளுக்கெல்லாம் ஞானியா. அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், 20. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. 21. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும்.
22 ரொம்ப அற்புதமான தங்க வாக்கியங்க. 22 தான் தங்க வாக்கியம். 22 அநேகம் தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று, அநேகம் தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. யாருக்கு தெரியும்? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்ல. அந்த சென்னையில இருந்து ஐயா வந்திருக்காங்களே, ஐயாவுக்கு இல்ல, யாருக்கு தெரியும்? மனதுக்கு. மனசு எங்க இருக்கு? தேவனுக்கு தெரியும்னு சொல்லுங்க. எதுக்கு தெரியும்? இந்த மனசு என்பது என்ன? தேவனுடைய சுவாசம், தேவனுடைய ஆவியை தேவன் நமக்குள்ளே தந்திருக்கிறார். அநேகம் தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. ஆகவே என்ன செய்யணுமா? சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் என்ன செய்யக்கூடாதான்? கவனிக்கணும். ஹலோ, என்னமா சொன்னீங்களே? என்னமா சொன்னீங்களே? மனைவியை பார்த்து கேட்பான், என்னமோ சொன்னீங்க. புருஷனை பார்த்து கேட்பான், என்னமோ சொன்னீங்களே. இல்லை என்னமோ சொன்னீங்களே. அது சொன்னதும் கேட்டும் இருக்கும், புரிந்தும் இருக்கும். ஆனால் அதை சொன்னது என்னன்னு கொஞ்சம் திருப்பி கேட்டு அந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் போடணும்னு நமக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள இருக்குங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அநேகம் தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. வீட்டில் முடிந்தா இந்த வசனத்தை எழுதி போடுங்க. கிச்சனில், பெட்ரூமில், ஹாலில் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. அநேகம் தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினாராம் பாருங்க. அதுல 29ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரா? செம்மையாத்தான் உண்டாக்கினாருங்க. ஆனா நம்ம தான் என்ன பண்ணிக்கிட்டோமா? அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். எத்தனை உபாய தந்திரம்? 1 2 3 4 அநேகம் அநேகம் உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்களே. என கேட்கிறேன் கருமையானவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அதே நீதிமொழிகளில் இன்னொரு வசனத்தை நான் அடிக்கடி கவனிப்பதுண்டு. நீதிமொழிகள் 16:7 என்று நினைக்கிறேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். இப்படி சொல்றதுனால யாராவது சண்டைக்காரங்க இருந்தால் என் மேலே கோவத்து சண்டைக்கு வந்துடாதுங்க. நான் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னா, ஒருவேளை இதுவரைக்கும் சமாதானம் ஆகாவிட்டாலும் நாளைக்கு அவங்க சமாதானமாகலாம், நாளை மறுநாள் சமாதானமாகலாம். எஸ், ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒருவேளை இதுவரைக்கும் அவங்க சமாதானமாகாம இருக்கலாங்க. அதனால வசனம் தப்பா? அதனால அந்த வேத வசனம் தவறா? இல்லை. நமது கடமை ஒன்றே ஒன்றுதான், அவர்களை மனப்பூர்வமா என்ன பண்ணிடணும்? மன்னிச்சிடணும். அவர்களோடு சமாதானம் ஆவதற்கு தேவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரும்படி நாம் தேவனிடத்துல இரக்கத்தையும் கிருபையையும் நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். அதற்கு பிறகு நாம் 3ஆம் அதிகாரத்துக்கு சொல்லுவோம். ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை 12 13 பாருங்க. பெர்கமோ சபையின் தூதனுக்கு, பெர்கமோ சபையின் தூதனுக்கு, இனி 13 படிங்க. உன் கிரியைகளையும், உன் பெர்கமோ சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான, அதை கூட விட்டுருங்க, அடுத்த பகுதியில் பார்ப்போம். 13ஆம் வசனத்தின் கடைசி, என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். தேவன் சொல்றாருங்க, அறிந்திருக்கிறேன்கிறார். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். எதை அறிந்திருக்கிறார்? நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறது தேவனுக்கு தெரியுமா, இல்லை நம்ம சொல்லிதான் தெரியுமா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது
என்பது தேவனுக்கு நாம் போய் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றல்ல, ஏற்கனவே அவருக்கு தெரியும். அந்த வசனம் நான் சொல்ல, வேத வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும், உன் கிரியைகளெல்லாம் எனக்கு தெரியுங்கிறார். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். எங்க குடியிருக்கிறாரா? எங்க குடியிருக்கிறாரு? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல பெர்கமு சபை குடியிருக்கிறது. நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சபை எப்படி இருக்குதான் பாருங்களேன். என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி எப்பொழுது உண்டு, பலரோடு நான் இதை கேட்டிருக்கிறேன். அந்த கேள்வியை நான் உங்கள் பக்கமாய் விட்டு விடுவேன். நீங்க தியானியுங்கள், கண்டுபிடியுங்கள். இப்போ இதுல ஒரு 5 காரியத்தை, சாஸ்திரனுடைய தந்திரங்கள் என்று சொல்லுகிற தலைப்புல, முதலாவது நான் ஒரு 5 காரியத்தை அதிகமாக விளக்க மாட்டேன், வசனத்தை மட்டும் நான் சுட்டி காட்டும்படிக்கு விரும்புகிறேன். நம்பர் 1, வெளிப்படுத்தல் 2:13 மையமாக வைத்து, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ எங்க குடியிருக்கிறோம்? சில நேரங்கள்ல சாத்தானுடைய சிம்மாசனம் இருக்கிற அவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் குடியிருக்கிறத நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஆனால் அதன் நடுவில் நீ என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்து. சிலர் சொல்லுவாங்க, என் குடும்ப நிலைமை இவருக்கு என்ன தெரியும். சிலர் சொல்லுவாங்க, அவருக்கு அமைஞ்சுக்கிட்டான். என்னது அமைஞ்சுக்கிட்டுனா என்னது? அவருக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குது. அதனால திருச்சி பக்கத்தில் பச்சைமலையில் ஒரு முறை நான் ஒரு குடும்ப முகாமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, கர்த்தர் குடும்பத்தை கட்டுகிறவர், தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல என்று நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அந்த அம்மா கொஞ்சம் பின்னாலேயாவது இருக்கக்கூடாது, இங்க முன்னுக்கு இருந்து சத்தமா, ஐயா எனக்கு அமையவில்லை, எனக்கு நல்ல குடும்பம் கிடைக்கல. நான் புரிந்துகிட்டேன், அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்க, நான் உங்ககிட்ட முடிந்த பிறகு பேசுறேங்கிறேன். ஆனா அந்த அம்மா திரும்ப திரும்ப சத்தம் ஏறுது. பிறகு கொஞ்சம் 2 ஸ்டெப் வந்து, ஓகேம்மா, நான் ஓகே, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீதிமொழிகள்ல கூட சாலமோன் சொல்லுவாரு, இதெல்லாம் சொன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், சண்டைக்காரியோட சொன்ன உடனே ஆரம்பிச்சு கண்டிப்பா முடிக்கிறீங்க பாருங்க. சண்டைக்காரின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், சண்டைக்காரரோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருக்கிறதை பார்க்கிலும் வீட்டின் ஒரு மூலையில குடியிருக்கிறது நல்லது. ஒரு 5 வசனமா 7 வசனத்துக்கு பிறகு திருப்பி என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியோட குடியிருக்கிறதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருக்கிறது நல்லது. இதுவரைக்கும் ஐயா எங்க குடியிருந்தாரா? வீட்டின். ஏமா என்ன இப்படி மறைச்சு பார்க்குறீங்க? இதுவரைக்கும் இந்த ஐயா எங்க குடியிருந்தாரு? வீட்டினுடைய ஒரு மூளைக்கு போயிட்டாரு. அந்த அம்மா மூளைக்கும் தேடி வந்துட்டாங்க. அந்த மூளைக்கும் தேடி வந்த உடனே இவாள் எங்க போயிட்டாராம்? வனாந்திரத்துக்கே போயிட்டாராம். தயவு செய்து தவறா புரிந்து கொள்ளாதுங்க. சண்டைக்காரி கோபக்காரின்னு சொன்னா ஒரு பால் இந்த பெண் இனத்தை குறித்து நான் ஒருபோதும் பேச மாட்டேங்க. அந்த பக்கமும் எனக்கும் சேர்த்துதான், எனக்கும் சேர்த்து என்பதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அப்போ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறோமா? தேவன் நம்முடைய உத்தமத்தை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்பர் 2, அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் நாம் கவனித்தோம், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இருக்குதா? 2:13 சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே, சாத்தான் குடிகொண்டிருக்கிற முதல் பகுதி என்ன? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே
நீ குடியிருக்கிறதையும். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நம்ம குடியிருக்கிறோம். அடுத்த பகுதி, மத்திய பகுதி என்ன சொல்லுது? சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே எனக்கு உண்மை உள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்பவன், அதையும் நான் என்ன பண்றேன்? அறிந்திருக்கிறேன். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நல்லவர் தானே? நான் அவரை நல்லவராக பார்க்கிறேன். இரவும் பகலும் நான் அவரை ரொம்ப 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 நல்லவராக, அற்புதமானவராக நான் அவரை பார்க்கிறேன். மூன்றாவதாக, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திற்கு வாருங்கள். 9ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். யாரை பார்த்து சொல்றாரு? பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றாருங்க. வெளிப்படுத்தல் 3:9 யாருக்கு எழுதப்பட்டது? பிலதெல்பியா சபைக்கு எழுதப்பட்டது. அந்த பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்லுகிறார், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து உன்மேல் நான் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நல்லா கவனிங்க. சாத்தானுடைய கூட்டத்தார். தேவன் தவறு செய்யாத தேவன். நம்முடைய தேவன் ஒருபோதும் அவர் தவறு செய்யாதவர். ஒருபோதும் தவறு செய்யாத ஒரு தேவன். அவர் சொல்றாரு, நான் உன்னை அறிந்திருக்கிறப்பா. நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிற, என்ன சூழ்நிலையிலிருந்து நீ வந்திருக்கிறாய், நான் அதை அறிந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஆச்சரியமான ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 17:1 நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது, எத்தனை வயது? 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு 99 வயதுல தரிசனமானார். சபாஷ், கைத்தட்டலாம். ஆனால் தரிசனமாகி என்ன சொல்றாரு பாருங்களேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இத உங்களால ஒத்துக்கொள்ள முடியுதா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொல்லுகிறது எத்தனை வயசுலங்க? 99 வயது. இது நியாயமா அநியாயமா? 99 வயது தாத்தாவை பார்த்து, இல்ல இல்ல அன்றைக்கெல்லாம் 99 வயசு ஒன்றும் பெரிய வயசு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதாம் 900 அப்படியெல்லாம் இருந்தாரே உயிரோட. இல்ல, ஆபிரகாமுடைய மொத்த காலமே எவ்வளவுதான்? 175 அப்படித்தான் இருக்கும் ஆபிரகாமுடைய வயது. ஆனா 99 வயதுல சொல்றாரு தரிசனமாகி, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். இது ஆதியாகமம் 17:1. ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமுக்கு தரிசனமாவார். அப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் உனக்கு கேடகமோ, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அங்க வயசு சொல்லப்படல, ஆனால் வயது அப்ப அவருக்கு 75. ஓரளவுக்கு நாம் அனுமானிக்க முடியும். ஆதியாகமம் 15 ஆபிரகாமுக்கு வயது 75. எனக்கு ஒரு கேள்வி வரும், 75 வயதுல சொல்ல வேண்டியதை 99 தேவன் மாத்தி சொல்லிட்டாரோ? நான் சொல்லுவேன், ஆனா எங்க அப்பா அப்படி சொல்லவே மாட்டார். 75 வயதுல சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ, நான் உனக்கு மகா பெரிய பலன், பலன் அல்ல பலன், ரிவார்டு, நான் உனக்கு பிரதிபலனா இருக்கிறேங்கிறாரு. ஆனா 99 வயதுல ஆதியாகமம் 17:1 சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு. நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோங்கிறது பிரச்சனை இல்லைங்க. உத்தமனா இருக்கிறோமா? என் புருஷன் எப்படி ஆள் தெரியுமா? என் மனைவி எப்படி ஆள் தெரியுமா? என் மருமகா எப்படி தெரியுமா? மாமியார் எப்படி தெரியுமா? என் நெய்பர் பக்கத்து வீட்டு ஆள் எப்படி தெரியுமா? வேலை செய்கிற இடத்துல என் பாஸ் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அதெல்லாம் மேட்ரே கிடையாதுங்க. நீ உத்தமனாயிரு. இந்த பைபிள் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம். 50 ஆண்டுகள் இந்த வேதத்தை நான் விரும்பி படிக்கிறேன். இந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு, பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டிலும்
போதக நிருபமாகிய 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து நிருபங்களிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டுகிற வசனங்கள் அதுதான். 4வதாக ரோமர் 16:20 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ரோமர் 16:20 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் அவன் கால்களுக்கு கீழே தான் இருக்கிறான். தேவன் அகாலமான பாதாளத்துக்குள்ள அவனை தள்ளிட்டாரு. ஆனால் இன்னும் என்ன செய்யலாம்? ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னாரு, சாத்தான தேவன் தோற்கடிச்சிட்டாரா, நான் அழிக்கல. ஏன் அழிக்கலன்னா, அவன் நம்ம காலுக்கு கீழே கிடந்து மிதிப்பட்டு, சிலர் செத்த பாம்பெல்லாம் அடிப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஆட்கள் பாம்பு செத்துருக்கும், தலையில் அடித்து நஞ்சு எல்லாம் போயிருக்கும். அதுக்கு பிறகு போய் இப்போ தேடி நான் அடிப்பேன். நீங்களாம் அப்படி அடிக்க மாட்டீங்க, நீங்களாம் வேற லெவல். என் லெவலில் தானே நான் சொல்ல முடியும். செத்த பாம்பு அடித்த மாதிரியாவது அதை, ஆனால் நம்ம காலுக்கு கீழே கிடந்து அவன் நல்லா மிதிப்பட்டு சட்னி வைப்பான்ல, சட்னி ஆகும்படி. அப்ப சமாதானத்தின் தேவன், அங்க கூட என்ன தேவன்? சமாதானத்தின் தேவன் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். நசுக்கப்படணுமா? நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மாமியாரோட சமாதானமா இருக்கணுமா? மருமகளோட சமாதானமா இருக்கணுமா? நெய்பரோட சமாதானமா இருக்கணுமா? சமாதானத்தின் தேவன். நான் வேடிக்கையா சொல்லல. அந்த ரோமர் 16 அந்த கடைசி ஒரு 6-7 வசனங்களை படிச்சு பாருங்க. அந்த வாழ்த்துங்கள் 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 சமாதானம் பண்ணுங்கள் என்ற பகுதியைத்தான் ஆவியானவர் அங்கே ரொம்ப தெளிவாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கடைசி 5 பாருங்க, செய்தியின் கடைசி அல்ல, இந்த தொகுப்பினுடைய கடைசி 5. 1 யோவான் 3:8 பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எதுக்கு வெளிப்பட்டாரா? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி. பிசாசு அழிக்கும்படி அல்ல, அவனுடைய கிரியைகளை, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்படி சொல்லிட்டு எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்னு சொல்லியிருக்கிற. அப்ப என்னங்க அர்த்தம்? அர்த்தம் இருக்குதுங்க, தேவன் தவறு செய்யாத தேவன். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆனா 1 யோவான் 1:7 சொல்லுது. அங்கே நாம் 1 யோவான் 3:8 படித்தோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டார். ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்க, எந்த கிரியையை அழிக்கும்படி அவர் வெளிப்பட்டாரோ, எந்த கிரியையை அழித்தாரோ, அந்த கிரியையை, சாத்தானுடைய கிரியையை நாம என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? அழிக்கிறவர்களா இருக்கணும். கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன், திடீர்னு ஒரு தீ பற்றி விட்டது, ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்து தண்ணீரை பீச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு பக்கம் இருந்து எதில் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஞாபகம் இருக்கா? பெட்ரோல் ஃபியூல ஒரு பக்கத்தில் இருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கு குடும்பங்களில் நடக்கிற பிரச்சனை என்ன? வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என கேட்கிற அருமையானவர்களே, தேவன் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டாருங்க. அழிக்கும்படி வெளிப்பட்டார். எந்த கிரியையை அவர் அழிக்கும்படி வெளிப்பட்டாரோ அதே கிரியையை நானும் என்ன செய்யணும்? சகரியாவுக்கு கொஞ்சம் திருப்புங்க. 3ஆம் அதிகாரம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பற்றி ஒரு வார்த்தையை நான் தியானித்தேன். சகரியா 3ஆம் அதிகாரம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே. சாத்தான் எங்க நிற்கிறான்? யோசுவாவுக்கு
வலது பக்கத்துல யாருங்க நிக்கணும்? தாவீது சொல்றாரு சங்கீதம் 16:8, கர்த்தரை நான் என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன். கர்த்தர் தான் வலது பார்சத்தில் இருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? யோசுவாவுடைய வலது பார்சத்துல சாத்தான் அவனுக்கு வலது பார்சத்தில் நிற்கிறது மட்டும் இல்ல, எதுக்கு நிற்கிறானா? விரோதம் செய்யும்படி நிற்கிறான். இப்ப 3ஆம் வசனம். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். நல்லா கவனிங்க. யோசுவா என்ன வஸ்திரம் உடுத்தி இருக்கிறான்? அழுக்கு வஸ்திரம். நான் உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய அழுக்கு வஸ்திரம் என்ன ஆண்டவரே? நீங்க கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்னுடைய அழுக்கு வஸ்திரம் என்ன? என்னுடைய அழுக்கு வஸ்திரம் என்ன? பிரதான ஆசாரியனாகி யோசுவாவுடைய வலது பார்சத்துல யார் நிற்கிறா? சாத்தான். அதுவும் அவனுக்கு விரோதம் செய்யும்படி நிற்கிறான். காரணம் என்ன? 3ஆம் வசனம் சொல்லுது, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம். அழுக்கு வஸ்திரம். நம்முடைய அழுக்கு வஸ்திரம் என்ன? இன்னும் தெளிவா சொல்றேன். இன்னும் அறிக்கையிடாத பாவம் எது? அறிக்கையிடாத பாவம், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படாத பாவம் நமக்குள் எனக்குள் இருக்குமானால் சாத்தானை பார்த்து வெளியே போவானா? யோவான் 13 கடைசியா 14 கடைசியில இயேசு சொல்லுவார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில், தமிழ்ல அப்படி இருக்குது, ஆங்கிலத்துல நத்திங் இன் மீன் இருக்கும், எனக்குள் ஒன்றுமில்லை. இதோ உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வருகிறான், அவனுக்கு எனக்குள், அவனுக்குள்ள சரக்கு ஒண்ணு இல்லைங்கிறார். என கேட்கிற அருமையானவர்களே, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் என்று படிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனமா இருக்கலாம், அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அப்பொழுது சுத்தமான பாகையை யோசுவாவின் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கடைசி எப்படி 5ஆம் வசனம் எப்படி முடியுது தெரியுமா? கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். அங்கே நின்றார். முதல் வசனத்துல என்ன படித்தோம்? சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் நின்றான். ஆனா 5ஆம் வசனத்தின் கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய தூதன் அங்க வந்துட்டார். என்ன? வாட் ஹேப்பன்? என்ன நடந்துச்சு? அழுக்கு வஸ்திரம் மாறிட்டுருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்கு வஸ்திரம் என்ன? என்னெல்லாம் அழுக்கு வஸ்திரம்? அதை சொல்லணும். அதை சொன்னாதான் என்னுடைய செய்தியினுடைய முடிவு. ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. பாருங்க, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் நின்றான். காரணம் என்ன? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் யோசுவா நிற்கிறான். தேவன் அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுகிறார். கர்த்தருடைய தூதன் அருகே வந்து நிற்கிறார். ஒரே ஒரு கேள்வி, என்னுடைய அழுக்கு வஸ்திரம் எது? கீழ்ப்படியாமை, இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தினுடைய ஒரு பெருமை, நமக்குள் எனக்குள் இருக்கிற அழுக்கு வஸ்திரம் என்ன? அழுக்கு வஸ்திரம் என்ன? தீர்வு நமக்கு இருக்குதுங்க. 1 யோவான் 1:7 சொல்லுது, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய தவறுகளை உடனே ஒத்துக்கொண்டு அறிக்கையிடுறோமா? நம்முடைய தவறுகளை பாவங்களை உடனே, மனைவி மேல கோபப்படுறோமா? அல்லது புருஷனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமா? உறவுகள்ல குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியத்துல உடனடியாக நாம் காரியங்களை சரிப்படுத்துகிறோமா?
பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அந்த எபேசிய நிருபத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா எபேசிய 4:27 பிசாசுக்கு இடங்கொடாமலும் இரு. இதுல எல்லாம் நம்ம இடம் கொடுக்கிறோம் தெரியுமா? 31ஆம் வசனம். சகலவிதமான கசப்பும் 6 காரியம் இருக்குது. அதுல துக்கப்படுத்துற காரியத்துல 6. நம்பர் 1, சகலவிதமான கசப்பும். கசப்புல கூட என்ன இருக்குதா? அத ப்ளூரல்ல சொல்றாரு பாருங்களேன். நம்பர் 1 சகலவிதமான கசப்பு. நம்பர் 2 கோபமும். கோபம். மூர்க்கமும். 3 மூர்க்கம். கூக்குரலும். 4 கூக்குரல். தூஷணம். 5 தூஷணம். 6 மற்ற எந்த துர்க்குணம். துர்க்குணம். ஆனா அவரை சந்தோஷப்படுத்துற காரியம் மட்டும் எத்தனை தெரியுமா? 32வது வசனம் பார்த்தீங்கன்னா 3 காரியம் தாங்க. அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு 3 இருந்தா போதும். 1 கண்ணே கண்ணுன்னு சொல்லுவாங்க. இங்க 3 என்னது? ஒருவருக்கொருவர் தயவாயும். நம்பர் 1 தயவு. மன உருக்கமாயும். நம்பர் 2 மனதுருக்கம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு நம்பர் 3 ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த 3 செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? ஞாயிற்றுக்கிழமை வந்து இவ்வளவு கூப்பாடு போடுறோமே, இவ்வளவு நேரம் நம்ம பாடுறோம், ஆடுறோம், துதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எத்தனையோ காரியத்தை செய்கிறோமே. இந்த 3 காரியத்தை நம்ம செய்ய முடியாதா? இந்த 3 காரியத்தை செய்வதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நியாயமா அநியாயமா? அவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் 6, ஆனால் அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன? 3 தயவு, மன உருக்கம், மன்னிப்பு. நான் பெற்ற பரிசுத்த ஆவி நமக்குள்ள இதை கொடுக்காட்டா எனக்கு அந்த ஆவி வேண்டாங்க. இது 3ஐயும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாய் நான் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த 3ம் எதை துரத்துது? அந்த 6ஐயும் துரத்தி அடிக்கும். அடிக்குமா அடிக்காத? அதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்குத்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என கேட்கிற அருமையானவர்களே, பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாதா? இடம் கொடாதிருங்கள். எதுல இடம் கொடுக்கிறோம்? அந்த 6ல இடம் கொடுக்கிறோமா? தேவனுக்கு எதுல இடம் கொடுக்கிறோம்? இந்த 3 காரியத்துல தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? எதுலெல்லாம் சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம்? இன்னொரு 5 காரியங்கள் இருக்கு. அதை சொன்னா இப்ப நீங்க தாங்க மாட்டீங்க. இயேசு சொன்னாரு, இப்பொழுது நான் இவைகளெல்லாம் சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. ஆமா, அது கொஞ்சம் என்னடா இவர் கடைசியில் அஸ்திபாரத்திலேயே கை வைக்கிறாரேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை நான் இன்னொரு முறை, அடுத்த மாதமோ இன்னொரு முறை நான் அதை பேசுகிறேன்.